எல்லாத்துக்கும் வணக்கம். சொல்லுங்க சார். சார் இப்போ சீமான் இப்போ ஒரு மீட்டிங் போட்டுருந்துருப்பாப்புல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டிவிக்கு தொண்டர் கடுப்பாகி பேட் வேர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்களா சார்? போன்ல என்ன படைக்கிடா தளபதி, சொரி சரங்கு படைக்கு தளபதியாடா, கால கொடுமடா கால கொடுமடா. எந்த படைக்கு தளபதியா? என்ன சொன்னா சொரிசரங்கு படையா? சொரிசரங்கு படையை வரைய கேட்டா வர வச்சு காட்டுறது அந்த இடத்துக்கு மேடையிலே இருக்க முடியாது, ஒதுக்கிடுவாங்க. வண்டிக்கு 100 பேர் இறங்குவாங்க. சொல்லி வச்சுட்டேன். அந்த இடத்துல மாநாடு மாதிரியே இருக்காது, பெரிய கடல் மாதிரி இருக்கும். சொல்லிட்டேன், வந்து இறங்கினாங்க ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அந்தமா மீட்டிங்கை போட்டமா பேசினமா குண்டமா போயிட்டே இருக்காங்க. சும்மா அடுத்தவனை பத்தி பேசுறது, இவனை பத்தி அந்த வேலையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால நம்ம தொண்டர்கள் கத்ததான் செய்வாங்க. அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். தொண்டர்கள் எவனா அந்த என்னமோ பண்ணுவான், அதெல்லாம் நம்மளாம் சொல்ல முடியாது. மண்ணே ஏற்கனவே சொல்லியிருப்பாரு நம்ம விஜயனை, படை பலம் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால எங்கிட்ட இருந்து தாக்குவானே தெரியாது. அதனால சூதானமா இருக்கு. அண்ணன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாம் அமைதியா இருக்காங்க. அண்ணன் மட்டும் லைட்டா அசைஞ்சு ஒரு கையை தூக்குனாரு, முடிஞ்சு சார். அதனால நான் சொல்றேன், நம்மளை கேட்க மாவீரன் போராளி பின்னாடி பேசுவாங்க. நம்ம அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சாதாரண படைதான் வந்திருக்காது. உள்ள பெரிய உழைச்சி காயப்பட்டு உருவாக்குன ஆயுதப்படம் எல்லாரும் நின்றுவோம் சார். எழுதி வச்சுங்க சார். அவ்வளோ மன உறுதியை சொல்றேன். எவனுமே அந்த மக்கள் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன், நான் உண்மைதான் பொய்யா இருக்க கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க. என்ன பேச்சு பேசியிருக்காங்க விடக்கூடாது மக்கள். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.